ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஆதியிலே அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஆதி. ஆதி என்பது ஒரு ஆரம்பத்துக்கு பேர் ஆதி. நம்முடைய தேவனுக்கு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் அனாதி தேவன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று இருக்கிறார். இந்த அனாதி தேவன் என்றால் என்ன, ஆதி என்றால் என்ன, இந்த டிஃபரன்ஸ் நமக்கு முதல்ல தெரியணும். அனாதி என்றால் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி உள்ளது, அதாவது அவர் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எட்டர்னல் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனாதி தேவன், அவர் எந்த விதமான சிருஷ்டிப்புகள் இல்லாத போதே அவர் இருக்கிறார். அவர் உருவம் இல்லாதவர். அவர் அந்த காலத்துல அதான் சொல்லுவான், அவருடைய ஆதி நமக்கு தெரியாது, அவருடைய ஆதி நமக்கு தெரியாது. அவர் அனாதி தேவன். அவரை நம்ம இதை ஆராய்ந்து முடியாது. அவர் எப்போ, அவருடைய ஆரம்பம் என்ன, அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர்னு இருக்கு. இந்த அனாதி தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும். அப்பனா அனாதி தேவன், அந்த ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு ஆண்டவர் ஒரு ஆரம்பம் முடிவு உள்ள ஒரு உலகத்தை உண்டாக்குகிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆதியும் அந்தமும் ஆனவர் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டார்டிங் எண்டுக்குள்ள அவர் வரார், ஒரு பர்டிகுலர் எண்டுக்குள்ள வரார். ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் கொண்டு வரப்படுகிறது. யாரு? ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆண்டவர். ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு ஆண்டவர் ஆரம்பமும் முடிவும் உள்ள ஒரு உலகத்தை உண்டாக்குகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வானமும் பூமியும் ஒரு ஆதி, அதாவது ஒரு டைம் ஃபேக்டருக்குள்ள இருக்கு. இந்த கிரியேஷன் ஒரு 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 பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட கிரியேஷன், அதாவது ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரியேஷன்ஸ் எல்லாமே. தேவன் எதுவும் சும்மா இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் நமக்கு அப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கட்டும்னு உண்டாக்கல. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, தேவனுடைய திட்டம். அதன்படி இப்போ முதலாவதாக இந்த தேவன் இந்த ஆதியிலே, அதாவது ஒரு காலத்துல ஒரு ஆரம்பம் சிருஷ்டிப்பு தொடங்கும் போது தேவன் என்ன செய்கிறார், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அவர் காணக்கூடாத இறைவன், மனிதரில் ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லைன்னு வசனம் சொல்லுது. இது வசனத்தின்படி அப்படிதான் இருக்குது. இப்போ நம்ம ஆட்கள் நிறைய பேர் அவரை பார்த்துட்டுலாம் வராங்க, அது அவங்க யாரை பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது அவர் ஒருத்தரையுமே, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ ஒரு டினாமினேஷனை சார்ந்த ஒரு ஆலயத்திற்கு நான் போயிருந்தேன் ஒரு ரிசர்ச் காரியத்துக்காக. போயிருந்த போது, அங்கே போன போது ஒரு கருப்பு தாடியும் ஒரு வெள்ளைத்தாடியும் 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அந்த கருப்பு தாடி உள்ளவரை பார்த்தபோது படத்துல வரைஞ்சிருந்தாங்க. அந்த கருப்பு தாடியை உள்ளவரை பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது இயேசுநாதருடைய போட்டோ தான். ஏன்னா நம்ம அப்படிதானே பழக்கப்பட்டிருக்கிறோம், அவரை முகத்தை பார்த்த உடனே அந்த வரைவு இவர் தான் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சந்தேகத்தில் கேட்டேன், இந்த கருப்பு தாடி யாருன்னு எனக்கு தெரியுது, இந்த வெள்ளத்தாடி யாருன்னு எனக்கு தெரியல, யார அப்படின்னு கேட்டேன். அப்போ அங்க இருந்தவங்க சொன்னாங்க, என்ன இது கூட உங்களுக்கு தெரியல, அவர் தான் பிதாவாகிய தேவன் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிதாவாகிய தேவனே அப்போதான் பார்க்குறேன், நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை பாருங்க. ஏன்னா அதாவது இயேசுநாதர்னா கருப்பு தாடி, பிதாவாகிய தேவன் வெள்ளத்தாடி. ஏன்னா அவர் வயசானவர், இவர் கொஞ்சம் வயசு கம்மியானவர். எப்படி உருவாக்கப்படுத்திருக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, மனிதரில் ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை, அவர் காணக்கூடாத இறைவன், அவரை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு ஆண்டவர். அப்ப அந்த இறைவன், காணக்கூடாத தேவன், அனாதி தேவன், காணக்கூடாத தேவன் காணக்கூடிய உலகத்தை உண்டாக்குகிறார். விசிபிள் வேர்ல்ட், காணக்கூடிய உலகத்தை உண்டாக்குகிறார். காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய உலகத்தை உண்டாக்குகிறார். எதற்காக? இந்த காணக்கூடிய உலகத்தை உண்டாக்கி விட்டு அதுல உங்களை என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், படைச்சிருக்கிறார். நாம அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு உருவாக்கப்பட்டு சிருஷ்டியாக்கப்பட்டு நாம இன்னைக்கு பல காரியங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எதற்காக? இது நிறைய நேரத்தில் நமக்கு அந்த சந்தேகம் வருது, என்ன ஏன் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, எனக்கு ஏன் தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்றோம். நம்ம யாருமே இந்த பூமிக்கு பர்பஸ் இல்லாம வரவே இல்லை, நோக்கம் இல்லாம கொண்டு வரப்படவே இல்லை. சரி, ஒரு 600 கோடி 700 கோடி 700 கோடி மக்கள்ல நம்மளும் ஒரு ஆளா? இல்ல. இந்த 700 கோடி மக்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இந்த பூமிக்குள்ள பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காட்ஸ் வில் அதுக்கு இருக்கு. கர்த்தர் கண்டிப்பா ஒரு நோக்கத்தோடு தான் அதுக்கு ஆத்மாவை கொடுக்கிறார். அப்போ ஏன் கொண்டு வரப்பட்டோம்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய பூமியில உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. எதற்காக இங்க கொண்டு வந்தார்னா, காணக்கூடாத உலகத்திற்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு. அதுக்காகத்தான் நம்ம இங்க இருக்கிறோம். The invisible God created the visible world. எதற்காக? For the invisible world. நாம் காணக்கூடாத இடத்திற்கு போக போறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப நான் பார்க்கிறேன், இன்னைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாமே என் கண்கள் பார்க்குது. ஆனால் என் கண்கள் பார்க்கிற இது அல்ல, பார்க்காத ஒண்ணு எனக்கு இருக்கு, அங்கதான் நான் போறேன், அதுதான் எனக்கு நித்தியம், அங்கதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். இந்த தாட் முதல்ல எனக்கு வரணும்.
காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய பூமியை உண்டாக்கி இருக்கிறார். எதற்காக? காணக்கூடாத இடத்திற்கு என்னை கொண்டு போவதற்காக. அப்ப நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு காணக்கூடாத காரியங்கள் தான் வச்சிருக்கிறார். இது எல்லாத்தையுமே நான் காணக்கூடாத இடத்துக்கு போக போறேன். அது வரைக்கும் நான் இதெல்லாத்தையும் பார்க்கிறேன். அப்போ இந்த பார்க்கிற இந்த காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது, இன்னும் உங்களுக்கு நியமித்தவைகளை நீங்கள் பார்க்கவில்லை. அதை பார்க்கணும், இங்க இருந்தே பார்க்கணும். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். இந்த உலகத்துல உள்ளது மேல ஏன் நமக்கு இவ்வளவு ஆசை இருக்கு தெரியுங்களா? இவ்வளவு ஆசை இந்த உலகத்து மேல நம்ம ஏன் வச்சிருக்கிறோம்? நமக்கு அது ஒரு டெஸ்டாவே மாறிடுச்சு, எக்ஸாமே மாறிடுச்சு. இந்த உலகத்தை வெறுத்து நாம் பரலோகத்தை நேசிக்கணும். தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு இயேசு சொல்றார். இந்த தன்னைத்தானே வெறுக்கிறது ஏன் கஷ்டமா இருக்குது? ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த உலகத்தை வெறுக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னா, இவங்களுக்கு ஒன்று தெரியல. டெஸ்டினேஷன் நமக்கு ஒன்று இருக்கு, காணக்கூடாத ஒன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம் கண்கள் கண்டுவிட்டால் அதற்கு பிறகு இந்த காணக்கூடியவைகள் மேல உங்களுக்கு எந்த விருப்பமும் வராது. அதை பார்க்காத வரைக்கும் தான் இது மேல உங்களுக்கு பாசம் வரும், ஈர்ப்பு இருக்கும், இதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு தோணும். ஏன் அப்படி தோணுது அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு, அதை நான் இன்னும் என் கண்கள் காணவில்லை. அதான் நான் சொல்லுவேன், நான் பரலோகத்தை பார்த்தேன், தேவனை பார்த்தேன், அல்லது பரலோகத்தில் கட்டி வைத்திருக்கிற வீடை பார்த்தேன், இப்படி யார் எதை சொன்னாலும் அவங்களுடைய கனிகளை வைத்து அவங்களை அறியலாம். அதை பார்த்தவங்க இங்க வந்து பூமி மேல எந்த ஆசையும் அவங்களுக்கு வராது, எந்த பணமும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்? அதை பார்த்தவங்களால இங்க இருக்கிறதுக்கு மேல ஆசை வராது. அதுதான் அவங்களுடைய கனி. எப்போ எனக்கு பூமி மேல ஆசை இருக்குதோ, எப்போ எனக்கு பூமி மேல இன்னும் விருப்பம் இருக்கோ, இன்னும் எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் பார்க்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப நான் நியமிக்கப்பட்டதை பார்க்கலன்னா என்ன? 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நியமித்ததையே நான் இன்னும் பார்க்கல. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு, ஒரு சாதாரண வசனம் தான். ஆனா ஆண்டவர் எனக்கு அதை எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, விசுவாசி பதறான். எப்படி விசுவாசி பதறான்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பதறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு, என் பிள்ளைக்கு காலேஜில் சீட் கிடைக்குமா, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, நாளைக்கு என்ன ஆகும், ஷட் டவுன் ஆயிருக்குது, நாளைக்கு நம்ம நிலைமை என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம பதறிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இந்த பதற்றம் வருகிறது? ஒவ்வொரு நாளும் இந்த பதட்டம் நமக்கு இருக்கு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சாலே பதட்டம். அந்த பதட்டம் ஏன் நமக்கு வருது? படுக்க போகும்போது ஒரு பதற்றம், எழுந்திருக்கும் போது ஒரு பதற்றம், ஐயோ என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படி ஃபீஸ் கட்ட. இந்த பதற்றம் ஏன் வருகிறது? என்ன காரணம்? நீங்க ஒருவேளை சொல்லலாம், அதெல்லாம் பிரதர், காசு வச்சிருக்கிறவனுக்கு அந்த பதற்றம் கிடையாது, காசு இல்லாதவனுக்கு ஆப்வியஸ்லி அது வரதானே செய்யும், அந்த ஒரு எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், காசு இருக்கிறவன் இல்லாதவன் கிடையாது. காசு இருக்கிறவனுக்கு பதற்றம் நிறைய வச்சிருந்தாலே எப்ப ரைடு வரும் தெரியாது. காசு இல்லாதவனுக்கு பதற்றம், எப்படி சாப்பிட போறோம்னு. ஆனா 2 பேருக்குமே பதற்றம் தேவையில்லை. ஏன் பதற்றம் தேவையில்லை? வசனம் சொல்றது, விசுவாசி பதறான், எந்த ஒரு காரியத்துக்கும் பதறான். ஏன்? இப்போ ஒரு உதாரணம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு உதாரணம் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப ராஜா சூழ்ந்துட்டார், தீர்க்கதரிசிய சூழ்ந்தாச்சு. இப்போ தீர்க்கதரிசியோடைய வேலைக்காரர் கேட்கிறாரு தீர்க்கதரிசியை பார்த்து, ஆண்டவனே இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பிடிக்க வந்துட்டாங்க நம்மள, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் சொல்றார், நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவருடைய கண்கள் பார்க்கறத அந்த தீர்க்கதரிசியோடைய அசிஸ்டன்ட்டும் பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றார். தீர்க்கதரிசி சொல்றார். சொன்ன உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது, பார்த்தா வானத்துல அக்னி ரதம் சேனை நிக்குது. அப்போ நம்முடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இதற்கான காரியங்களை உருவாக்கி வைத்து விட்டார். ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ரெடி. அந்த ரெடியான காரியத்தை நம் கண்கள் காணாததுனால தான் அது நடக்கிற வரைக்கும் நம்ம பதறோம். ஆல்ரெடி காட் கிரியேட்டட் எவ்ரிதிங், எல்லாமே. இந்த கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2020 வருஷம் கொரோனா வைரஸ், 1920ல ஸ்வைன் ஃப்ளூ, இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒன்று வந்துகிட்டு தான் இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு மக்கள் பதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் சபையை ஸ்திரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தான் கொரோனா வைரஸ் உயிர்கொல்லி நோய் சாகடிக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தேவனை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் 2020 வரும் என்பது அவருக்கு தெரியும். அதற்கான காரணங்களும் அவருக்கு தெரியும். அதை குணமாக்குற காலகட்டமும் அவருக்கு தெரியும். நமக்கு தெரிய வேண்டியது என்ன?
இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட், தேவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கு. நானும் அவர் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கேன். இது ஒன்றும் என்னை செய்யாதுங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் நாம் பதற மாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்முடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன? என்னை சுத்தி கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிற என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்விசிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பார்க்கக்கூடிய கண்கள் எனக்கு இல்லை. இப்ப அதுதான் பிரச்சனையே. ஒவ்வொன்றையும் அந்த பார்க்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அதுதான் காணாத காரியங்களை கர்த்தர் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார். The invisible God created the invisible things. உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், அனுதின வாழ்க்கையில கூட உங்களுக்கு நியமிச்ச வைத்ததை உங்கள் கண்கள் காணும். அதை பார்க்கணும். இதுக்கப்புறம் ஃபியூச்சரை ரெண்டாவது பார்ப்போம். பிரசன்ட் இப்ப நியமிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், இன்னைக்கு வரக்கூடிய பணம், நாளைக்கு வரக்கூடியதான உயர்வு, நாளைக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அது அந்தந்த நேரத்துல இருக்கும். அது தானா வரும். அது வரும் என்பது நமக்கு தெரியாது. இப்ப பவுல் வந்துட்டு கப்பல்ல போறாரு. போக ஏறும் போதே சொல்றாரு, என்ன சொல்றாரு? போட்ல போக வேண்டாம், சேதம் வரும். அவங்க மீறி போறாங்க. இப்ப பவுல் பாக்குறாரு, சரி இவங்களை தனியா விட்டா பிரச்சனை, நம்ம கூட இருந்தா ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வாருன்னு கூடவே போறாரு. அதே மாதிரி சேதம் வருது. இப்ப எல்லாரும் ஐயோ இப்படி நடக்குதே, அவங்க எல்லாம் பதறாங்க. ஆனா பவுல் ரொம்ப கூலா சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கப்பலுக்கு தான் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. ஒவ்வொரு விஷயத்திலேயுமே தேவனுடைய அந்த நியமித்து வைத்த காரியங்களை பார்க்கக்கூடிய அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பதற்றம் என்பது ஒரு நாளும் இருக்காது. அப்ப இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். ஏன் சாத்தியம் இல்ல? சாத்தியம். ஒவ்வொருத்தருக்கும் இது சாத்தியம். அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு நீங்களும் நானும் வரணும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறோமா? இப்ப நம்மள உலகத்தில் உள்ளவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கு இன்னும் அதோட பெரிய விஷயம், தேவனை அறியாதவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் கூட உங்களுக்கு எனக்கும் இல்லை. இன்னைக்கு தேவனை அறியாதவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க? என்ன சொல்றாங்க? இந்த நிலைமை சரியாயிருங்க, 2020 செப்டம்பர்ல சரியாயிரும், 2020 டிசம்பர்ல சரியாயிரும், 2021ல சரியாயிரும். இப்படி அவங்க ஒரு காலகட்டத்தை நியமிச்சு அதுக்குள்ள சரியாகும் நினைக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே இதை யார் சொல்லணும்? சபை சொல்லணும். சபை எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த காலகட்டத்தில் இது சரி ஆகும். நம்ம தீர்க்கதரிசிகள், அதான் நான் சொன்னேன், தீர்க்கதரிசிகளை குறை சொல்லல. ரெண்டு வகையான தீர்க்கதரிசி இருக்கு. ஒரு தீர்க்கதரிசி, அதாவது பவுலே சொல்றார் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பனா என்ன? புலமானது வரும் அர்த்தம். நலமானதை பிடிச்சுக் கொள்ளுங்கன்னா புலமானது வரும். புலமானதுனா என்ன? நலமானது என்ன? கர்த்தரிடத்திலிருந்து வருவது நலமானது, மனுஷனிடத்திலிருந்து வருவது புலமானது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்னதா மனுஷன் சொன்னதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றோம், அது வேற. சீக்கிரத்தில் சரியாகும், இது ஆசீர்வாதம், இது விசுவாச அறிக்கை. சீக்கிரத்தில் இந்த வியாதி சுகமாகும். இதை தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடாது. எப்படி சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார் இது சீக்கிரத்தில் சுகமாகும். அப்படி சொல்ல மாட்டார் கர்த்தர். கர்த்தர் என்ன சொல்வாரு? இப்போ இந்த காலகட்டத்தில் அன்றைய தினமே 400 வருஷம் முடியும் போது அவர்கள் புறப்படுவார்கள். பின் பாயிண்டா பேசுவாரு. அதுதான் கர்த்தர் பேசுறது. பொத்தாம் பொதுவா பேசுறது கர்த்தர் பேசுறது கிடையாது. பொத்தாம் பொதுவா பேசுறது விசுவாச அறிக்கை. சீக்கிரத்தில் இது சுகமாகும், கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் குணமாகும். இது என்னது? விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கையை தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடாது. எப்படி நம்ம ஆட்கள் அடிச்சு விடுறாங்க? இப்போ வெகு சீக்கிரத்தில் சுகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2020 தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது இது இந்த வருஷமும் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம். இது எப்படி தீர்க்க தரிசனமாகும்? 2020க்கான தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. அப்ப அது 2020 தானே நடக்கணும். அடுத்த வருஷமும் நடக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கலாம். அப்ப அடுத்த வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்றது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இருக்காங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இந்த காலத்துல இந்த இடத்துல இது சுகமாகணும் அப்படி சொல்லணும். இந்த வைரஸ் இத்தனாம் தேதி இந்திய தேசத்தை விட்டு வெளியே போகணும், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள். உடனே நம்ம ஆட்கள், ஏன் இவர் சொல்றதும்பா, நான் தீர்க்கதரிசி இல்லையே. உடனே அடுத்த வார்த்தை. இப்ப எல்லாருமே வசனத்துல நான் ஏதாவது சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் உடனே அதுக்கு ஏதாவது ஒன்று எதிர்ப்பு சொல்லிடணும். ஏன்னா நம்ம வசனத்தை சொல்லிட்டோம் பாருங்களேன். அது எரேமியா காலத்துல இருந்து அப்படித்தான் இருக்கிறோம். வசனத்துல இருந்து நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே பிடிச்சி அடிக்கிறது. இப்போ அடிக்க முடியாது பாருங்க. அதனால ஃபோன்ல கமெண்ட்ல அடிக்கிறது, ஏதாவது சொல்றது. ஏன் இவர் பண்ண வேண்டியதானே? எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் தான் நாங்கள் செய்ய போறோம். எங்களுடைய வரம் அறிவை போதிக்கும் வசனம், ஞானத்தை உணர்த்தும். இதுதான் எங்களுக்கு இருக்கு, நாங்கள் அதான் செய்ய முடியும். தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். திருப்பியும் சொல்றேன், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பின் பாயிண்ட்ல கண்டிப்பாக ஒரு நாள் சொல்வார்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எழுப்பும் தான் நாங்கள் ஜெபம் பண்றோம். அப்போ
எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டதை நான் கரெக்டா பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கும் பதற்றப்படாதீங்க. இந்த நாள் எப்படி நடக்குமோ, இது என்னவாய் முடியுமோ. அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில அரிசி இல்லை, எப்படி நான் பதறாம இருக்க முடியும்? காலையில் எழுந்திருச்சா எப்படி அரிசி வரும்? வரும் வரும், கண்டிப்பாக வரும், எங்கிருந்தாவது வரும். அந்த சூழ்நிலைகளை நானும் கடந்து போயிருக்கிறேன். அதை அனுபவித்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளை நான் அனுபவித்து போயிருக்கிறேன். என் கூட இந்த உடன் ஊழியர்களுக்கு தெரியும். சில வருஷங்களுக்கு முன்பாக, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், 2016-17 சொல்றேன், மிக கடினமான சூழ்நிலை. கையில சுத்தமா காசு கிடையாது, என்ன நிலைமைன்னு தெரியாது. வீட்டை விட்டு ஊழியத்துக்கு புறப்படுறேன். கர்த்தர் அறிவார் நான் சொல்றேன். வீட்டை ஊழியத்துக்கு புறப்படுறேன். வெறும் 45 ரூபாய் என் கையில இருந்துச்சு. கன்னியாகுமரிக்கு ஊழியத்துக்கு போகணும். 45 ரூபாய் என் கையில இருந்துச்சு. அந்த ஒரு மாசத்துக்கு மட்டுமே வீட்டு வாடகை எல்லாம் சேர்த்து பல 1000 ரூபாய் தேவை. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா புறப்படும் போது வீட்டில் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லிட்டு நானும் உடன் ஊழியரும் கிளம்பி ஊழியத்துக்கு போயிட்டோம். போனி ஒரு காரியம் மாத்திரம் ஆவியானவர் சொன்னாரு, ஒரு நாளும் நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. வேற ஊழியத்துக்கு போனோம். 2 நாள் ஊழியம் முடிஞ்சது. 3ஆவது நாள் முடியும் போது அந்த ஊழியர் நடத்தினதான தம்பி ஒரு இளம் ஊழியர். அவரால் பெரும்பாலும் ஆஃபரிங் கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அங்கே போகிறோம். ஏன்னா அவர் ரொம்ப பிரயாசப்படுவார். ஆனால் அவரால் ஆஃபரிங் விஷயத்தில் ரொம்ப முடியாது. அதனால் அவர் ரொம்ப அன்பாக நடத்தக்கூடிய ஒரு தம்பி. எனக்கு தெரியும் அவரால் இவ்வளோதான் முடியும்னு சொல்லி. அப்போ எனக்கு அதை விட 10 மடங்கு தேவை. என்ன யோசிச்சுக்கிட்டே போகிறேன், ஆண்டவரே இது என்ன நடக்க போதோ, திரும்பி வரும்போது நான் வாடகையெல்லாம் கட்டணும், என்னப்பா செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். போகிறோம். அந்த 2 நாள் ஊழியங்கள் முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் ஊழியம் நடக்குது. நடக்கும்போது ஆரம்பித்தது, ஒரு வயதான தாயார் வந்தாங்க. சொன்னாங்க, நான் இந்த வழியாக வண்டியில் போயிட்டு இருந்தேன் என் மகனோடு கூட. நான் கொஞ்சம் பணம் எடுத்து வைத்திருந்தேன். என்னுடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை நான் சேமித்து கொண்டே வந்தேன், ஏதாவது ஊழியங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி. நான் இந்த பக்கம் போகும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி. நான் போய் வீட்டில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஏறக்குறைய 35,000 ரூபாய் கையில் கொண்டு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சாட்சியை சொல்லுகிறேன், அந்த நிமிஷத்திலிருந்து அதற்கு பிறகு என்னை பார்த்த அத்தனை பேரும் எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து நான் புறப்படுற வரைக்கும் எந்தெந்த ஊழியக்காரங்க என்னை பார்த்தாங்களோ அத்தனை பேரும் கொண்டு வந்து எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி கொடுத்ததில்லை, இப்போ அதுக்கு அப்புறமும் யாரும் கொடுக்கல. அதுதான் சொல்ல வரேன். புறப்படுறதுலேருந்து நான் பஸ் ஏறுற வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெறும் 45 ரூபாயோடு போனேன். அடுத்த மாதத்துக்கு தேவையான மொத்தையும் சந்தித்து நான் திரும்பி கொண்டு வரப்பட்டேன். நான் சொல்றேன், நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்க போறதே கிடையாது, நம் கண்கள் அதை பார்க்கணும். எலியா சொல்றான், நாளைக்கு இந்நேரம் ஒளிமுக வாசல்ல எல்லாம் நடக்கும். அந்த இடத்துல அத்தனையும் கிடைக்கும். பார்கோதுமை கிடைக்கும், கோதுமை கிடைக்கும். அவ கூட இருக்கிற அந்த மந்திரி சொல்றாரு, அந்த வேலைக்கு அந்த அரசாங்க அதிகாரி சொல்றாரு, வானத்தின் பலகணியை திறந்தா கூட இப்படி நடக்குமா? அவன் பார்க்காததை எலியா பார்த்தார். அந்த விஷன் தான் உங்களுக்கு எனக்கு வேணும். இந்த விஷன் இல்லாததுனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பதறோம். இந்த பதற்றத்தினுடைய விளைவு தான் உங்களுக்கு வியாதி வருது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். டாக்டர் போய் என்ன சொல்றாரு நமக்கு? உங்களுக்கு டிப்ரெஷன், உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் டாக்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுக்கு டிப்ரெஷன். உங்களுக்கு ஏன் வருது? சுகர் ஏன் வருது? டிப்ரெஷனால வருது. ஏன் பிபி வருது? ஸ்ட்ரெஸ்னால வருது. இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதனால வருது? தேவன் மேல உங்களுக்கு விசுவாசி தான், ஆனா பதற்றம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன், நான் இப்ப என்ன காரியங்களை செய்ய போறேன், இப்படி ஒரு காரியம். இது நிகழ்காலத்துக்கு கர்த்தர் நியமிச்சதை உங்கள் கண்கள் பார்க்கணும். டெய்லி பார்க்கணுங்க, டெய்லி பார்க்கணும். எந்த ஒரு காரியமோ பர்ஸ் 0 ஆகுதா, ஐயோ என் பர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நிரப்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லணும். இதுதான் விசுவாசம். அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் நிரப்புவார். எனக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. அது நடந்த சம்பவமா கதையான்னு தெரியாது. அந்த பார்க்குற வியூ சொல்றேன். ஒரு மனுஷனை கொண்டு போய் ஒரு தீவில் கொண்டு போய் விட்டாங்களாம். விட்டுட்டு அங்கே அது செருப்பு விற்கிற கம்பெனி, நம்ம ஒரு ஷூ கம்பெனி மாதிரி. முதல்ல கொண்டு போய் ஒரு மனுஷனை விட்டாங்களாம், நீங்கள் அங்கே போய் ஷூ சேல்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த மனுஷன் சொன்னா, இங்கே யாருக்குமே ஷூ போடுற பழக்கமே இல்லை சார், இவங்களோட பரம்பரை, இவங்களோட பல காலங்களாக ஷூ இல்லாமல் பழக்கப்பட்டவங்க, இவங்க ஷூ போட மாட்டாங்க
அடுத்த ஒருத்தரை கொண்டு போய் விட்டாங்க. அவரும் அதே ரிப்போர்ட், சார் இவங்ககிட்ட ஷூ போடுற பழக்கம் இல்லை சார் இவங்களை. மூணாவது ஒரு நபரை கொண்டு போய் விட்டாங்களாம். அந்த நபர் அங்கிருந்து சொன்னாராம், சார் உடனடியாக ஒரு 10,000 ஜோடி ஷூஸ் அனுப்புங்க பல வெரைட்டிஸ்ல. ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். இங்க யாருக்குமே ஷூ போடுற பழக்கம் இல்லை சார், அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தினா எல்லாரும் ஷூ போடுவாங்க. ஒரே விஷயம்தான், பார்க்குற ஆங்கிள். உங்க பர்ஸ் காலியா இருக்குதா, பர்ஸ் காலின்னு பார்க்காதீங்க, கர்த்தர் நிரப்புற நேரம் வந்துருச்சுன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்து தோல்வி வருதா, ஐயோ நான் முடிகிற நேரம்னு சொல்லாதீங்க, கர்த்தர் என்னை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன், இந்த விசுவாச அறிக்கை. ஏன் தெரியுமா, இது வெறும் விசுவாச அறிக்கை இல்ல, அங்கே உண்டு, அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த நான் உங்களுக்கு சொல்றேன், there is no end in God's hand, only bend. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆண்டவரோட வாழ்க்கையில முடிவுங்கிறது கிடையாது. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை எந்த இடத்துல இருந்தும் பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு வழி வச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். உங்களை முடிக்கிறதுக்காக கர்த்தர் கூட்டு வரல, உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த எண்ணம் இருக்கணும். இப்ப என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், இப்போ வந்துட்டு ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே, இப்போ இதுக்கு காசு வேணுமே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, இப்போ ஏப்ரல் மாசம் வந்துருச்சு, இப்போ ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்களே, பதற்றமே அடையாதீங்க, அமைதியா இருக்கு. உங்களுக்கு உரியதை பரலோகம் கொண்டு வந்து உங்கள் கையிலே கொடுக்கும். நீங்க உழைக்காம இருந்து நீங்க சோம்பேறியா இருந்தாதான் தரித்திரம் ஆகும். இப்ப லாக்டவுன், நம்ம போக முடியாது. பரலோகத்துக்கு நல்லா தெரியும், விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிகழ்காலத்திற்கு கர்த்தர் நியமிச்சு வச்சதை, ஒவ்வொரு நாளும் வச்சதை உங்கள் கண்கள் காணணும். ரெண்டாவது, அடுத்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம், எதிர்கால பயம், ஃபியூச்சர். எதிர்காலத்துல என்ன ஆகும்? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்த மாதிரி மக்கள் அதிகப்படியானவங்க வியாதியில போறதுக்கு அல்லது அவங்க துக்கப்படுறதுக்கு இல்ல அவங்க வாழ்நாள் அவங்க செலவு பண்றதுக்கு எதுக்காகனா ஃபியூச்சருக்காக தான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மக்களுக்கு அந்த எண்ணம் ரொம்ப கம்மி. அமெரிக்காவோ அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருக்க மக்களுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தின எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் அப்படி பார்த்துக்குது, அவங்களோட பேசிக்காவே அவங்க தாட்ல அப்படி ஒன்று கிடையாது. முடிவு பரியந்தம் வந்து நம்ம அந்தந்த நாளைக்குரியது இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. இந்த ஈஸ்டர்ன் சைட்ல தான் பையனுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, கொள்ளு பேரனுக்கு, கொள்ளு பேத்திக்கு 7ஆம் தலைமுறை வரைக்கும் தேவையானதெல்லாம் இப்பயே சேர்க்கணும்னு அடிச்சு பிடிப்பாங்க. இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இவங்களும் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே பிள்ளைக்கு 50 சவரன் போட்டு பொண்ணுக்கு அனுப்பணும். இப்போ பொண்ணு போய் என்ன பண்ணும், அதுவும் சாப்பிடாம கொள்ளாம, எங்க அம்மா எனக்கு 50 சவரன் போட்டாங்க, என் பிள்ளைக்கு நான் 75 சவரனாவது போடணும். அந்த பிள்ளை என்ன பண்ண போது, அதுவும் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே வைத்த வாயை கட்டி அது 100 சவரன். ஆனா இந்த சவரன் அப்படியே தான் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஆத்திர அவசரத்துக்கு உதவும். ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் உதவாது. இப்ப ஆத்திர அவசரம் தான், எந்த தங்கம் உதவும்? எந்த கடையில போய் வைப்பீங்க? ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் எதுவும், ஆத்திர அவசரத்துக்கு ஆண்டவர் தான் உதவுவார். பல நேரங்கள்ல நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஃபியூச்சர் பயம். ஆனா யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வேதம் தெளிவா சொல்லுது, வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். அபவுட் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றினதான காரியங்களை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துவார். இதை நம் கண்கள் பார்க்கணும். ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சரை பார்க்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே பிரசன்ட்ல உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஃபியூச்சர் தெரியாதனால பார்க்காததுனால தான் இந்த பிரசன்ட்ல நம்ம பயங்கரமா வேதனைப்படுறோம். இப்ப ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, அவருக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாரு, கானான் தேசத்துக்கு வந்துட்டார். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார். பையனை பாப்பமான்னு ஆசைப்பட்ட ஆபிரகாம் பேரப்பிள்ளையும் பார்த்துட்டாரு. யாக்கோபுக்கு 15 வயசு ஆபிரகாம் சாகும் போது. ஏன்னா ஆபிரகாமுடைய 100வது வயசுல ஈசாக்கு 140 வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆகுது. அதாவது ஆபிரகாமுடைய 140 வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆகுது. 20 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது ஈசாக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு 160 வயசு. ஆபிரகாம் சாகும் போது 175 வயசு. அப்போ யாக்கோபுக்கு ஒரு 15 வயசு. ஏறக்குறைய பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்ட பிறகு எபிரேயர் 11 ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான். அப்ப ஆபிரகாமுடைய ஃபியூச்சர் எதுன்னு அவருக்கு தெரியுது. அவரும் நம்மை போல ஒரு சராசரி மனுஷர் தான். நம்மை போல ஒரு சராசரி மனுஷன். ஆரம்பத்தில் பணத்துக்காக ஓடுன்னு ஓடுறாரு. 15ஆம் அதிகாரம் வரைக்கும் பணத்துக்காக ஓடினார். பணம் இப்ப நிறைய வந்துருச்சு. 15ஆம் அதிகாரம் பிள்ளை ஆசை. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு, எனக்கு என்ன பிள்ளை கிடைக்கும்?
19ஆம் அதிகாரம் வரைக்கும் பிள்ளை கதை முடிஞ்சிருச்சு. இப்போ பிள்ளையும் வந்துருச்சு. அடுத்து லேண்டு, தேசத்தையும் சுதந்திரிச்சாச்சு. இப்போ எல்லாம் வந்த பிறகுதான் அவருக்கு தெரியுது, இல்லை நம்ம ஃபியூச்சர் வேற ஒன்று இருக்குது. அவர் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு என்ன காரணம்? ஆவியானவர் அவருக்கு அந்த ஃபியூச்சரை பார்க்கறதான ஒரு தன்மையை கொடுத்தாரு. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அதை தான் பார்த்தாங்க. நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஏனோக்கு என்ன சொல்றாரு? 1000 பரிசுத்தவான்களுடன் தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பார்க்கிறாரு. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களே அவரை காணும். அதை பார்க்கிறாரு. இந்த பார்க்கிற ஃபியூச்சரை பார்க்கிற ஒரு இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்களும் நானும் வரணும். நம்மளை பிசாசு என்ன செஞ்சானா, அந்த பிரசன்ட் பிரச்சனையிலேயே உங்களுக்கு வச்சிருக்கிறதான ஆசீர்வாதங்களை, ஃபியூச்சரை பார்க்க, நான் சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதமா இருக்கட்டும், வேர்ல்ட்லி ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், கண்டிப்பா வச்சிருக்கிறார். அதை பார்க்க விடாம பிசாசு பண்ணிடுறோம். அவ்வளோ காலையில் போய் நம்ம ஃபேக்டரியில் உட்காந்தோம்னா, காலையில் போய் ஆஃபீஸில் உட்காந்தோம்னா இருக்கிற பிஸியில் இதெல்லாம் யோசிக்க முடியுமா? உங்களை போல என்னை போலவும் பாடுள்ள மனுஷர்கள் தான் அத்தனை பேரும். ஒரு நாட்டுக்கே ராஜா தாவீது, எப்படி அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சிச்சு? ஒரு பெரிய ஒரு நம்ம ஊரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடீஸ்வரம் மாதிரி அன்னைக்கு கானான்ல மிகப்பெரிய கோடீஸ்வரம் தான் ஆபிரகாம். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. அவர் எப்படி ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சிச்சு? யோசித்து பாருங்க. பைபிளில் உள்ள எல்லாரும் யோசித்து பாருங்க. எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றி, நம்ம அப்படிதான் நினச்சிக்கிறோம் எல்லாம் சும்மா சுற்றி இருந்தவங்க இல்லை, பயங்கரமா பிஸி ஒர்க்கர்ஸ், பிஸி அண்ட் பிஸி. ஒரு தேசத்தையே நடத்தணும்னா தாவீது எப்பேற்பட்ட பிஸி உள்ளவனா இருக்கணும். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, எனக்கு அதை எழுதி கொடுத்தாரு, அந்த தேவாலயத்தினுடைய வரைபடத்தை எனக்கு எழுதி கொடுத்தாரு, அதுபடி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாரு. சாலமோனுக்கு சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி சொல்றாரு? வேலை வெட்டி இல்லாதனாலயா? நம்ம ஆட்கள் சொல்றாங்க உடனே, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க அவர் ஊழியத்தில் இருக்கிறாரு, அவருக்கு என்ன வேலை, அவர் இப்படித்தான் பேசுவாரு தேவனோட சஞ்சரிக்கிறத பத்தி, நம்மள மாதிரி அவருக்கு என்ன வேலையா இருக்குது? உங்களை விட வேலை எங்களுக்கு இருக்கு. ஏதோ நான் இதை குற்றமா சொல்லல. உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில உங்க ஒர்க்ல நீங்க பிஸியோ, அதே மாதிரி ஊழியத்திலையும் அவங்க பிஸியா தான் இருக்காங்க ஊழியக்காரங்க. ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னா மேல வந்து நிக்கிறதுக்காக 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னா இதை ஏதோ உடனே வந்து பிரசங்கம் பண்ணிட முடியாது பாருங்க. அவங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். they want to spend time. அந்த பிரசன்ட் அந்த ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு அவங்க ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு பிரசன்டேஷன் முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்ன அவஸ்தைப்படுவாங்கன்னு தெரியாது. நான் அவ்வளவு அவஸ்தைப்படுவேன். இந்த பிரசன்டேஷனை வந்து இது ஆண்டவர் கொடுத்தாருன்னு கன்ஃபார்ம் ஆகி நான் பிரசன்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற படபடப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது உண்மைதானா, இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கறதா? ஏன்னா தேவன் கொடுக்கறதான் கொடுக்கணும் பாருங்க. அப்ப அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடியதான இதுக்கு நடுவுல கர்த்தர் உனக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், அடுத்த ஸ்டெப் என்ன? யோசேப்பு விசுவாசத்தினாலே நீங்கள் ஒரு நாள் இங்கிருந்து போவீங்க, போகும்போது என் எலும்புகளை எடுத்து போங்க என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவ்வளோ பிஸியா இருந்த யோசேப்பு ஃபியூச்சரை பார்க்கறான். ஒரு நாள் இவங்க எல்லாம் இங்கிருந்து போவாங்க, போகும்போது என் எலும்புகளை எடுத்துட்டு போவாங்க. அந்த பார்க்குற இடத்துக்கு இன்னும் நாங்கள் வரவே இல்லை நம்ம எல்லாம். அதனால தான் இவ்வளவு பதற்றம். நாளைக்கு உன் பிள்ளையின் வாழ்க்கை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இன்னைக்கு பதற்றமே பட மாட்டீங்க. நாளைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நாளைக்கு உங்க பிள்ளை அமெரிக்காவில் நாசாவில் இன்ஜினியரா இருப்பான்றது இன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் என்னைக்கு இருந்தாலும் அவனை நடத்துவார். அந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு சமாதானம் வந்துடும். அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா அந்த சமாதானம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு பதற்றமே வராது. God will take care of it. அதுதான் சொல்றேன், உங்க ஃபியூச்சர் God கையில இருக்கு, உங்களுடைய காலங்களுடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்க்கணும். காணக்கூடியது எதை பார்க்கணும், காணக்கூடாததை நான் பார்க்கணும், காண முடியாத நான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். மூன்றாவது நான் வேற எதை பார்க்கணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் 2:9 பவுல் சொல்றாரு, தேவன் நமக்கு வைத்திருக்கும் பரலோக ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நமக்கு நியமித்தவைகளை என் கண்கள் இன்னும் காணவில்லை. இதுதாங்க முக்கியமானது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இந்த காணக்கூட உலகத்துல உங்களை ஏன் வச்சார், விசிபிள் வேர்ல்ட்ல ஏன் வச்சார்னா இன்விசிபிள் வேர்ல்டு கொண்டு போகிறதுக்கு. நீங்க நிகழ்காலத்துக்கு தேவையானதை விசுவாச கண்கள்ல பார்க்கணும். உங்களுடைய இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவையான எதிர்காலத்தின் காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அது ஆண்டவர் பேசியிருப்பாரு, நீ என்ன ஆக போற, என்ன ஆவாரு எல்லாம் இருக்கும். மோசே கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ விடுதலையாகி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவ அப்படின்னு சொல்வார். யோசுவா கிட்ட சொல்வார், நீங்கள் கொண்டு போய் அங்க சேர்வீர்கள் அப்படின்னு சொல்வார். உங்களுக்கு ஒரு தேசத்தை நான் தருவேன். இது இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோம்னா ஃபியூச்சர் பயம், பூமியில இருக்க ஃபியூச்சர் பயம் போயிடும். ஆனா மூணாவது இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா?
கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளின் கண்கள் காணவில்லைன்னு இருக்கே, அதுல மூணாவது மிக முக்கியமானது, எனக்கு ஆண்டவர் காணாத உலகத்தை ஒன்று வைத்திருக்கிறார். அதை நான் பார்க்கணும். இங்கிருந்து அதை பார்த்தாதான் இந்த பூமி மேல இருக்கிற ஆசை மொத்தம் போகும். அதை பார்த்துடணும் ஒரு தடவை. அதை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பூமி மேல ஆசை வராது. இதைத்தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:2 சொல்றாரு, கர்த்தர் என்னை 3வது வானம் வரைக்கும் கொண்டு போனார், பரதேசிக்குள்ளே கொண்டு போனார். அங்க போயிட்டு வந்துட்ட பிறகு பவுலால இந்த உலகத்து மேல ஆசை வைக்கவே முடியல. திருப்பி திருப்பி பவுல் சொல்வாரு, நான் போகணும்னு ஆசைப்படுறேன், அங்க ஒண்ணு போகணும்னு ஆசைப்படுறேன். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நியமிச்சு வச்சது அந்த ஒரு இடத்த பார்க்கணுங்கிற வாஞ்சை இருக்கணும். இந்த கண்களால அதை பார்க்கணும். மோசே ஒரு காரியத்தை சொல்லுவார் உபாகமத்துல 3ஆம் அதிகாரம், நான் நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரமோ 3ஆம் அதிகாரத்திலேயோ மோசே ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் அந்த கானான் தேசத்தை பார்க்கறத பத்தி அந்த இடத்துல சொல்லுவார். கானான் தேசத்தை பத்தி பார்க்க அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணுவார். எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார்னா, அது கொஞ்சம் நீங்க நிதானிச்சு படிச்சீங்கன்னா தான் அவருடைய அந்த வாஞ்சை உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும். உபாகமத்தின் புஸ்தகம் 25வது வசனத்துல, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரணும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்றார். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மோசே என்ன சொல்றாரு, நான் யோர்தானை கடந்து போய் அந்த நல்ல தேசத்தையும் லீபனானையும் அந்த நல்ல மலையையும் அப்படின்னு சிங்குலர்ல சொல்றாரு பாருங்க. அந்த வேர்டு நல்லா கவனிங்க, நல்ல மலையையும். ஏன் மோசே அப்படி சொல்றாரு நல்ல மலையையும்னு? எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்குமா போல நிறைய மலை இருக்குது, நிறைய மலைகள் இருக்கு அங்க. ஆனா மோசே சொல்லும் போது அந்த நல்ல மலையையும். எந்த நல்ல மலை? மலையில எது நல்ல மலை? அவர் எந்த மலையை சொல்றாருன்னா, அவரும் கிறிஸ்துவும் உட்கார்ந்து பேச போகிற ஒரு மறுரூப மலை இருக்கு, அது அந்த தேசத்துக்குள்ள இருக்கு. அதை கடந்து போய் நான் உட்கார்ந்து கிறிஸ்துவோட பேச போறேனே, அந்த மலையை இப்பவே என் மாம்ச கண்கள்ல பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இதுதான் காணக்கூடாததை பார்க்கிறது, அந்த நல்ல மலையையும். என்ன ஒரு வாஞ்சை பாருங்க, இப்பவே நான் அதை பார்க்கணும். அதுதான் பவுலுக்கு இருந்த வாஞ்சை, பரதேசியை பார்த்தது. இப்பவே நான் போய் அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஆசை ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் வரணும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும். இப்ப நான் அதை பார்க்கணும், கர்த்தர் எனக்கு ஒன்று நியமிச்சு வச்சிருக்கிறார், அது என்னதுன்னு அந்த ஆசை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் அதான் திருப்பி நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க, திருப்பி சொல்றேன். அதை பார்த்துட்டு நான் ஒரு ஊழியக்காரங்க உடனே சொல்லுவாங்க, நாங்க அதை பார்த்தோம், அதைத்தான் வந்து சொல்றோம், அங்க வீடு கட்டுச்சு, தங்கத்துல வீடு. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. அவங்க அதை பார்த்துருந்தாங்கன்னா இந்த பூமியில உங்களை வாயை திறந்து ஒரு வார்த்தை, ஒரு காசு, ஒரு பணம் கேட்கவே மாட்டாங்க. இந்த பூமிக்குரிய மேல அவங்களுக்கு ஆசை வரவே வராது. அதை விட முக்கியம், எப்போ போலான்னு ஒரு பரிதவிப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை பவுல் சொல்றாரு, நான் போகணும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனா நான் இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, அதுக்காக நான் இருக்கிறேன். அந்த ஆசை வந்துடணும், அந்த ஆசை வந்துடணும். எப்போ அங்க போவோம், எப்போ அங்க போவோம். அந்த ஆசை எப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்படுகிறதோ அப்பதான் அவன் பரலோகத்தினுடைய பிரயாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறான்னு அர்த்தம். இன்னும் இந்த பூமி மேல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மேல, இன்னும் எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும். உங்களுக்கு விஷன் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். திருப்பியும் சொல்றேன், அப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு விஷன் கொடுத்தாரு, அதை முடிக்க வேண்டாமா? கொடுத்த விஷன் கொடுத்ததுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்க ஆத்மா அதை தான் வாஞ்சிக்கணும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இந்த வேலையை நான் செய்வேன். சரி, எனக்கு ஒரு விஷன் கொடுத்தாரு, நான் ஒரு சர்ச் கட்டுறேன், இல்லை எனக்கு நான் ஒரு ஏதோ ஒன்று கட்டுறேன், இல்லை ஏதோ ஒரு உண்டாக்குறேன், இதில் நான் நிரந்தரமா இருக்க போறேனா? இதுதான் என்னோட டெஸ்டினேஷனா? இங்கேயே நான் இருந்து இங்கே முடிவேனா? இல்லையே. எப்படி இருந்தாலும் நான் அங்க போவேன்ல, அதுதான், அது மேலதான் அந்த வாஞ்சை வரணும். அதை பார்க்கணுங்கிற ஆவல் இருக்கணும். காணக்கூடாதவைகளை, கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் இன்னும் காணவில்லை, அதை ஆவியிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்னு வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 2:9, கர்த்தர் நமக்கு நியமித்தவைகளை கண்கள் இன்னும் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய கற்பனையில் தோன்றவும் இல்லை. ஆனா ஆவியிலே கர்த்தர் அதை காட்டுவாரு, நம்ம போய் அதை பார்க்கணும். அதான் நான் யோவானை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படின்னா, மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, ஆனாலும் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால்
அப்படி முகமுகமாய் பழகுகிற மோசேக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்ன தேவன் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்திற்கு கொண்டு போனார். அங்கே சிங்காசனத்தில் நீடித்த ஆயுசுள்ளவர் உட்கார்ந்திருந்தார். அவர் பார்க்கறதுக்கு வச்சிரக்கல்லை போடவும் அவர் சிங்காசனத்தை சுத்தி ஒரு வானவில் இருந்தது. இந்த தரிசனத்தை மோசே பார்க்க ஆசைப்பட்டதை யோவானுக்கு கர்த்தர் காட்டுறார் பாருங்க. என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க, என்ன ஒரு இதை பார்க்கறதாங்க மேன்மை. இந்த இடத்துக்கு தான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆசை வரணும். ஒரு தடவையாவது ஆடி கார்ல ஏறிடணும், ஒரு தடவையாவது BMW வாங்கிடணும், ஒரு தடவையாவது ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஊழியம் பண்ணிடணும், ஒரு தடவையாவது அமெரிக்கால போய் நான் பிரசங்கம் பண்ணணும். நீ அமெரிக்கால பிரசங்கம் பண்ணாலும் 6க்கு 3 பெட்டி தான், ஆஸ்திரேலியாவில் பிரசங்கம் பண்ணாலும் 6க்கு 3 பெட்டி தான். சார் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, 10க்கு 3 வைக்க மாட்டான். அதான் உண்மை. எது இந்த பூமியில பண்ணாலும் கதை முடிஞ்சு. ஆனா நம்முடைய ஆசை எதை பத்தி இருக்கணும் தெரியுங்களா? என்னுடைய ஆசை எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்க்க வேண்டும், அதை அடைய வேண்டும். அந்த ஆசை உங்களுக்கு வந்துருச்சுனாலே அதற்கு பிறகு இந்த பூமிக்குரிய எதையுமே பார்க்கிற எது மேலேயும் உங்களுக்கு ஆசை வராது, பார்க்க எது மேலேயும் உங்களுக்கு ஆசை வராது. அதுதான் உண்மை. ஏன் உங்களுக்கு இந்த பூமி மேல பார்க்கறத மேல உங்களுக்கு ஆசை வந்துகிட்டே இருக்குது? சிலர் சொல்றாங்க, அதான் யோவான் அழகா எழுதுறாரு, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். இது உலகத்துக்குரியது. கண்களின் இச்சை, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், வெனிஸ் நகரத்தை பார்க்கணும், பாரிஸை பார்க்கணும், ஒரு தடவையாவது எருசலேமை பார்த்துடணும், ஒரு தடவையாவது அதை பார்த்துடணும். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். என்னைக்கு எனக்கு நியமிச்ச ஒன்று இருக்கு, கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் அதை பார்க்கணுங்கிற ஆசை வருதோ அதுதான் ஆவியில் உண்டானது. காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? காணக்கூடாத உலகத்திலே பார்ப்பதற்காக. The invisible God created the visible world. எதற்காக? To go to the invisible world. நான் அதற்காக இருக்கிறேன். என் கண்கள் காணக்கூடியவைகளிலே காணாதவைகளை நான் காண வேண்டும். இதெல்லாம் பார்வைக்கு இன்பம், எல்லாம் அப்படிதான் இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனால் நான் பார்க்காத ஒன்று இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதை அச்சீவ் பண்ண வேண்டும். நீ பார்க்கக்கூடிய பழத்தை விட பார்க்காத ஒரு பழம் இருக்கு, பரதீசின் மத்தியில் ஒரு பழம் இருக்கு, அதை நான் பார்க்கணும் என்றவரே. பார்க்கிற இந்த மனுஷங்களை விட நான் காணக்கூடாத இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாரும் பார்க்கிற இந்த நாடுகளை விட அநேகர் பார்க்காமல் ஒரு சிலர் மாத்திரம் பார்த்த அந்த பரலோகத்தை நான் பார்க்கணும். அங்கேயும் எனக்கு ஒன்று நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அதை நான் அச்சீவ் பண்ணணும். இந்த ஆசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். இப்பதான் சிலுவை எடுத்து சுமக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை கொண்டு போய் அதை காட்டுவார். கர்த்தர் அங்கே காட்டுவார். அது காட்டிட்டு ஒருவேளை திருப்பி கூட்டு வரலாம், யோவானை கூட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வரலாம், பவுலை கூட்டு வந்த மாதிரி கூட்டு வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு வெறுக்கும், இந்த உலகத்தில் உள்ளவைகள் வெறுக்கும், இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் பார்க்கிற எதுவுமே பிடிக்காது. அந்த பார்க்காம ஒன்று பார்த்தனே, எப்போ அங்கே போவேன், எக்க அங்கே போவேன், அந்த ஆசை வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியம். நம்ம சோமன போகிறோம். காணக்கூடாத இறைவன் காண்கிற உலகத்தை உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். காணக்கூடாத இறைவன் பார்க்கிற உலகத்தை உண்டாக்கினார். எதற்காக? காணக்கூடாத இடத்திற்கு போவதற்காக. இதோடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்க போகிறோம். நாம் எல்லாம் அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய நீர் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. காண்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு 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 பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை விட பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்கு ஆண்டவரே, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு வாஞ்சை கொடுங்க, அதை இப்பயே நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இப்பயே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்டதா மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் முழங்கால் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணும் போது, வேத வாசிக்கும் போது, உமோடு கூட சஞ்சரிக்கும் போது ஒரு நாள் எங்களுக்கு அதை நீர் காட்டுவீரப்பா. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை மூடிக்கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்படிப்பட்ட அனுபவம் வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.